டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்று அன்பு மகனுக்கு அம்மாவின் கடிதம் என்ற தலைப்பிலே நான் படித்ததில் பிடித்த ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள மகனே, நீ தெரிவு செய்து தந்த இடம் மிகவும் வசதியாக இருக்கின்றது. இந்த முதியோர் இல்லம் மிகவும் வசதியான ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த வசதிகளை பார்க்கும்போது நான் உன்னை பாடசாலையில் சேர்க்கும்போது சேர்த்த ஞாபகங்கள் எனக்கு வருகின்றது. ஏனென்றால் நீ ஒரு முதியோர் இல்லமாய் ஓடி ஓடி திரிந்து வசதியான முதியோர் இல்லத்தை பார்த்து என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றாய். அதே போலதான் நான் உன்னை பாடசாலைக்கு அட்மிஷனுக்கு, அதாவது உன்னை பாடசாலையில் சேர்க்கும்போது ஒவ்வொரு பாடசாலையாக திரிந்து எந்த பாடசாலை தரமான பாடசாலை என்று நான் பார்த்து தெரிவு செய்த ஞாபகம் எனக்கு வருகின்றது. உன்னை வசதியான பாடசாலையிலே தெரிவு செய்துவிட்டு உன்னை அந்த விடுதியில் நான் கொண்டு போய் சேர்த்து போட்டு அழுது கொண்டு, நீ அறியாமல், நீ அழும்போது நான் அழுதால் நீ கவலைப்படுவாய் என்று நினைத்துவிட்டு நான் அழாதது போல மற்ற பக்கம் திரும்பி அழுது கொண்டு வந்த அந்த நினைவுகள் நீ என்னை முதியோர் இல்லத்திலே விட்டு போட்டு போன போது எனக்கு அவ்வாறொரு உணர்வை என் மனதிலே ஏற்படுத்தி இருந்தது. அன்பான மகனே, உனக்காக நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் செய்தேன். உன்னுடைய படிப்புக்காக நான் கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை சேமித்து வைத்தேன். இன்று நீ என்னை ஒரு உயர்தர முதியோர் இல்லத்திலே கொண்டு வந்து விட்டுவிட்டு எனக்காக நீ உழைத்து வைத்த அந்த காசை மாதம் மாதம் மறக்காமல் என்னுடைய முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றாய். அந்த ஞாபகம் எனக்கு, நான் கஷ்டப்பட்டு உன்னை அந்த ஹாஸ்டலிலே கொண்டு போய் விட்டுவிட்டு அங்கே அந்த மாதம் மாதம் காசு அனுப்பியதை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நான் உன்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டதற்கு அதற்கு பதிலாக நீ என்னை இன்று கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் விட்டிருக்கிறாய். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்றால், அங்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அனுபவம் மூலமும் கல்வி மூலமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கொண்டு போய் உன்னை விடுதியில் விட்டேன். ஏனென்றால் அந்த விடுதியில இருந்து நீ நல்ல பழக்கங்களை, எங்களுடைய வீட்டிலிருந்து உன்னுடைய பாடசாலை ஒவ்வொரு நாளும் போய் வர முடியாத தூரத்தில் இருந்ததனால் நீ அந்த விடுதியிலிருந்து அந்த வாழ்க்கை முறைகள், சில ஒழுங்குகள், கட்டுப்பாடுகளை படித்து நீ பெரியவனாக வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இன்று ஒரு வைத்தியராக வந்திருக்கிறாய். அது எனக்கு மகிழ்ச்சி. நீ உனது குடும்பத்துடன் நிறைவாக இருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் இன்று இந்த முதியோர் இல்லத்தில் நீ கொண்டு வந்து விட்ட போது நான் ஒன்றை நினைத்தேன். நான் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வதற்காக உன்னை அனுப்பினேன். இங்கு நீ என்னை அனுப்பியதன் மூலம் உறவு என்றால் என்ன என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே அன்பான மகனே, உன்னுடைய கடைசி காலத்திலே உனது பிள்ளைகள் உன்னை அந்த முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் விடாமல் இருப்பதற்கான முயற்சிகளை நீ பார்த்துக்கொள் என்று கூறி, நான் இங்கே சுகமாக இருக்கின்றேன், நீ எப்பொழுது நான் எங்கே இருந்தாலும் நீ நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணீருடன் தனது கடிதத்தை நிறைவு செய்கின்றார். ஆம் நேயர்களே, அப்படித்தான் இன்று எங்களுடைய மத்தியிலே தங்களை பார்த்து பார்த்து தந்த பிள்ளை நல்லாக இருக்க வேண்டும் என்று வழிநடத்தி அந்த பெற்றோர்களை இன்று கொண்டே இந்த முதியோர் இல்லங்களில் விடுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த உறவுகளை பற்றி விளங்காது, தங்களுடைய உறவுகளை மறந்து தன் பேரன் பேத்தியுடன் தாங்கள் சந்தோஷமாக கழிக்க வேண்டிய காலத்திலே மிகவும் வெறுமையாக மன வருத்தத்துடன் அந்த முதியோர் இல்லங்களில் வசிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எங்களை பார்த்து பார்த்து வளர்த்த பெற்றோர்களை நாங்கள் இறுதி காலத்தில் அவர்களை நல்ல முறையில் வைத்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.